பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. கடந்த ஒரு மாத காலமாக மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு பயங்கரமான யுத்தத்தை சந்தித்து வருகின்றது. ஒருபுறம் தன்னை அழிக்க நினைக்கும் ஈரானை வேறறுக்க துடிக்கும் இஸ்ரேல், மறுபுறம் இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இருந்தே அழிக்க துடிக்கும் ஈரான். ஆனால் இந்த ஆட்டத்திற்குள் இப்போது அமெரிக்கா நேரடியாக களமிறங்கி இருப்பதுதான் ஆச்சரியமான விஷயம். அது என்ன நேரடியாக களமிறங்கி இருப்பது? இந்த ஒரு மாத காலமாக அமெரிக்கா நேரடியாகத்தான் சண்டை செய்து கொண்டிருக்கென்று சொன்னால் அது உண்மைதான். இப்பொழுது அமெரிக்கா தனது துருப்புகளை, அமெரிக்கா தனது போர் வீரர்களை நேரடியாக ஈரானுக்குள் களமிறங்க வைக்கப் போகின்றது என்பதுதான் ஆக பெரும் தலைவலியாக மாறி நிற்கின்றது. இந்த போர் ஆரம்பித்த காலத்தில் வெறும் 3 நாடுகள் சம்பந்தப்பட்டதாக இருந்தது. இன்று இந்த போருடன் பல நாடுகள் சம்பந்தப்பட்டு நிற்கின்றது. ஈரானுக்கு உதவியாக ரஷ்யா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வழங்குகின்றது என்றும், சேட்டலைட் இமேஜ் ரிப்போர்ட்டை சைனா வழங்குது என்றும் பல பேர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த போருக்குள்ள நேரடியாக ரஷ்யாவும் சீனாவும் களமிறங்காமல் இருந்தாலும் ஈரானை முன்னிறுத்தி இந்த ஒட்டுமொத்த போரை நடத்தி கொண்டிருப்பது ரஷ்யா மற்றும் சீனா தான் என்பதில் எந்தவித ஐயமும் இருக்க முடியாது. ஆனால் இந்த போர் வெறும் நாட்களில் பெரிதாகி கொண்டே போக போகுது என்று சொல்றதுல எந்த மாற்றமும் இருக்க முடியாது. இந்த போரை பொறுத்தவரை இது இன்னும் சில காலத்தில் பிராந்திய அளவிலான ஆக பெரும் போராக மாறி நிற்கப் போகின்றது. ஈரானின் பொருளாதாரத்தின் இதயமான கார்க் தீவை கைப்பற்ற அமெரிக்க படைகள் விரைந்துள்ளது என்பது ஆக பெரும் கேள்வியாக, ஆக பெரும் குழப்பமாக மாறியிருக்கும் இந்த நிலையில் ஈரான் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக உள்ளே வந்தால் பிணமாகத்தான் போவீர்கள் என்று அவர்களது அரசு பத்திரிகையில் செய்தி வெளியிட்டுள்ளது. சவப்பட்டிகளை தயாராக வையுங்கள் என்று அமெரிக்காவிற்கு பகிரங்க மரண எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஈரான். உண்மையில் இந்த ஒரு மாத கால போரில் வெற்றி பெற்றது யார்? யார் தங்கள் இலக்கை சரியாக அடைய முயற்சிக்கிறார்கள்? அமெரிக்காவால் ஈரானின் கார்க் தீவை நிஜமாக கைப்பற்ற முடியுமா? இவைதான் இன்று உலக மக்களின் ஆக பெரும் கேள்வியாக மாறி நிற்கும் விடயம். இந்த வீடியோல நாங்க அலச போற விடயமும் இதுதான். போரில் வெற்றி பெற்றது யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முதலில் அவர்களின் இலக்கு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானின் இலக்கு இஸ்ரேலை முழுமையாக அழிப்பது, உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லாமல் செய்வது. அதுதான் ஈரானின் முதன்மை இலக்காக இருந்தது. இஸ்ரேலின் இலக்காக கருதப்படுவது ஈரானை முழுமையாக ஆக்கிரமிப்பதோ அழிப்பதோ இஸ்ரேலின் நோக்கமல்ல. மாறாக தன்னை அழிக்க துடிக்கும் ஈரானிடமிருந்து தப்பி பிழைப்பதும், இஸ்ரேலை ஈரானால் அழிக்க முடியாதபடி அதன் இராணுவ பலத்தை பலவீனப்படுத்துவதுமே இஸ்ரேலின் பிரதான இலக்காக மாறும். ஆக இந்த 2 நாடுகளும் தங்களது இலக்கை நோக்கி எப்படி நகர்கின்றது என்பதை பார்த்தால் யார் வெற்றியாளன் என்பதை எம்மால் கணிக்க முடியும். இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் பெற்ற மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால் அமெரிக்காவை தந்திரமாக உசுப்பேற்றி ஈரானுக்கு எதிரான நேரடி போருக்குள் அவர்களை கொண்டு வந்ததுதான். இஸ்ரேலின் இலக்குகளை ஈரானுக்குள் சென்று துல்லியமாக தாக்க அமெரிக்காவின் இராணுவ பலம் இஸ்ரேலுக்கு பேருதவியாக இருக்கும். அதனால்தான் இன்று அமெரிக்காவை ஒரு நேரடி போருக்குள் இஸ்ரேல் மறைமுகமாக தந்திரமாக இழுத்து விட்டது. இப்பொழுது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வெற்றிகள் என்று பார்க்க போனால் ஈரானின் அணு உலைகள் சிதைவு. அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த போரில் அமெரிக்கா இறங்கியதன் முக்கிய நோக்கமாக சொன்னது, ஈரானில் இருக்கும் அணு சக்தி தளங்களை நாங்கள் அழிப்போம், ஈரானை ஒரு அணு ஆயுத நாடாக, அணு சக்தி நாடாக மாறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதே. ஆனால் அமெரிக்கா தனது இலக்கை துல்லியமாக அடைந்து விட்டதா என்ற கேள்விக்கு இல்லை என்பதே பதில். ஏனென்றால் ஈரானில் இருக்கும் அணு உலைகளை நாங்கள் அழிக்கப் போகின்றோம், ஈரானில் இருக்கும் அணு ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்ற போகின்றோம் என்ற நோக்கில் அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்தாலும் இந்த போரின் போக்குகள் அமெரிக்கா நினைத்தபடி அமைந்ததில்லை. இந்த போர் ஆரம்பத்தில் ஈரானது அணு உலைகள் மீதான தாக்குதல் என்று சொல்லப்பட்டது. பின்னர் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த போர் ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து வைப்பதில் மும்மரமாக மாறியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து வைப்பதற்காக நாங்கள் கார்க் தீவை கைப்பற்ற போகின்றோம், ஈரானின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நாங்கள் கைப்பற்ற போகின்றோம் என்று அமெரிக்கா
ஹார்மோஸ் ஜலசந்தியை திறந்து வைப்பதற்காக இந்த போரின் போக்கியை மாற்றிவிட்டது என்றுதான் சொல்லக்கூடும். அப்படியென்றால் அமெரிக்கா இந்த போரில் தான் நினைத்த இலக்கை அடைந்து விட்டதா என்ற கேள்விக்கு இல்லை, அமெரிக்கா இந்த இலக்கில் தான் வென்று விட்டதா என்ற கேள்விக்கு இல்லை என்பதே பதிலாக வரும். ஆனால் ஈரான் தரப்பை எடுத்துக்கொண்டால், ஈரான் இஸ்ரேலை அழிப்பது முழுமையாக நோக்கமாக கொண்டிருந்தாலும் ஈரான் இந்த போரை ஆரம்பிக்கவில்லை. இந்த போரை ஆரம்பித்தவர்களிடமிருந்து ஈரான் தப்பி பிழைக்க வேண்டும் என்பதே ஈரானின் முழுமையான நோக்கமாக மாறிவிட்ட நிலையில் இந்த போரில் இன்று வரை ஈரானின் கைதான் ஓங்கி இருக்கென்று சொல்லியாக வேண்டும். இதை நான் சொன்னதுக்கு பிறகு உங்களுக்குள்ள குழப்பம் இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த போரை பொறுத்தவரை ஈரான் இந்த போரால் எனக்கு கிடைக்க போற அனைத்து அழிவுகளும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் முழு மூச்சோடு வேலை செய்தது. அதனால்தான் இன்று ஒட்டுமொத்த உலகத்திலும் பொருளாதார சமநிலை என்பது ஏற்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த போர் ஆகப்பெரும் பிரச்சனையாக, ஆகப்பெரும் தலைவலியாக மாறிவிட்டது. இந்த ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்த போர் வேண்டாம், இந்த போர் வேண்டாம், அமெரிக்காவை இந்த போரிலிருந்து பின்வாங்க சொல்லிய அழுத்தத்தை கொடுக்க நேரிட்டதற்கான காரணம் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கி வைத்தது. இப்பொழுது ஒட்டுமொத்த உலகமும் இந்த போரை ஆரம்பித்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிற்கு எதிராக திரும்பும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர்களால் தான் இந்த போர் ஆரம்பித்தது, அவர்களால் தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது என்பது மட்டுமல்லாமல் அரபு நாடுகள் முதற்கொண்டு இந்த போரை முடித்து வைக்க சொல்லி அமெரிக்காவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஈரானை பொறுத்தவரை அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தங்கள் மீது தாக்குதலை நடத்தினால், இந்த போரை ஆரம்பித்தால் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட முடக்கங்களை செய்ய வேண்டும், இந்த உலகத்திற்கு இந்த போரின் மூலமாக எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர்களது தாக்குதல், அவர்களது தந்திரம் என்பது மிக தெளிவாக ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் விளங்கும்படி இருந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அரபு நாடுகளுக்கும் இந்த போரினால் பாதிப்புகள் ஏற்படும் என்பதை விளக்குவதற்காக இந்த போரின் திசையை மாற்றிவிட்டார்கள். ஈரானை அடிப்பதற்கு அரபு நாடுகள் தளங்களை கொடுத்தால் அந்த தளங்கள் மீது மட்டும் நாங்கள் தாக்குதல் நடத்தாமல் அரபு நாடுகளில் இருக்கும் ஹோட்டல்கள் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் சொன்னது ஒரு வெற்றியின் அறிகுறி என்றே கருதப்படுகின்றது. ஈரான் தனது இலக்குகளை துல்லியமாக தேர்ந்தெடுத்து அந்த இலக்குகளை நோக்கி இன்று வரை இந்த போரை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றதான் சொல்லியாகணும். ஒரு பக்கம் அமெரிக்காவிற்கு இதில் எந்தவித ஆதாயமும் எந்தவித வெற்றியும் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், ஈரானை பொறுத்தவரை வெற்றிகள் கிடைத்திருந்தாலும் இஸ்ரேல் அதற்கு நேர்மாறாக மாறிவிட்டது. ஏனென்றால் இஸ்ரேலின் ஒட்டுமொத்த நோக்கமாக இருந்தது ஈரானை முடக்க வேண்டும், ஈரானது தளபாடங்கள், ஈரானது ஆயுத ஆற்றல்களை முடக்க வேண்டும் என்பதுதான். அதில் இஸ்ரேல் வெற்றி பெற்றுவிட்டது என்றுதான் சொல்லியாகணும். இந்த போரை பொறுத்தவரை யார் வெற்றியாளன் என்பதை தாண்டி இந்த போர் இரண்டு தரப்பிலும் ஏதோ ஒரு ஆதாயத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆதாயம் இல்லாமல் இந்த போரில் இப்பொழுது வரை பொருளாதார மற்றும் இராணுவ இழப்புகளை சந்திப்பது அமெரிக்கா என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. இஸ்ரேலுக்கு அதில் ஆதாயம் உண்டு, ஈரானுக்கு அதில் ஆதாயம் உண்டு. ஆனால் அமெரிக்காவிற்கு எந்தவித ஆதாயமும் இந்த போரிலிருந்து கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருவேளை கார்க் தீவை கைப்பற்றதுக்கு அமெரிக்கா தனது துருப்புகளை அனுப்பினால் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக அந்த துருப்புகள் வந்து சேருமா என்பதே மிக கேள்விக்குரிய விடயமாக மாறி நிற்கும் இந்த நிலையில் பல போரியல் ஆய்வாளர்களின் கருத்துகள் என்னவென்றால், கார்க் தீவை கைப்பற்றுவது என்பது சவக்குழிகளை தோண்டுவதற்கு சமம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியென்றால் அமெரிக்கா ஏன் இந்த முடிவை எடுத்தது? இந்த போர் இப்பொழுது நேரடி இராணுவ போராக மாறிவிட்டது. இவ்வளவு காலமாக வானத்திலிருந்து குண்டுகள் விழுந்தது, ஏவுகணைகள் பாய்ந்தது. ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக தரைப்படை இராணுவ வீரர்கள் போர்க்களத்தில் இறங்கி துப்பாக்கிகளை தூக்கி சண்டை செய்ய போகின்றனர். அவர்கள் தங்களது உயிர்களை மாய்த்து பிரதேசங்களை பிடிக்க போகின்றனர். இதற்காக அமெரிக்கா 10,000 இராணுவ வீரர்களை பலி கொடுக்க தயாராகிவிட்டது. இதுதான் இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். இந்த போர் என்னவாக மாறப்போகின்றது? இந்த போர் அடுத்த கட்டம் எப்படிப்பட்ட பரிமாணத்தை எடுக்கப் போகின்றது? இந்த போரால் நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது?
பொறுத்திருந்து பார்ப்போம். இது IBC தமிழ்.